இதை நாங்கள் எதிரே பார்க்கல. ஏன்னா தளபதி பேசுறதை விட இன்னைக்கு ஒரு கழக நிர்வாகிகளும் தலைமை நிர்வாகிகளும் பேசின ஒரு ஸ்பீச்சுமே இந்த காலகட்டத்தில் என்ன இப்போ ஆளுங்கட்சிக்கு பேச வேண்டியது இருக்குதோ அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே, அதாவது மக்களுடைய கருத்தை இந்த இடத்துல பதிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ தலைவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லயும் தலைவர் ஏன் இன்டைரக்டா சொல்றாரு, டைரக்டா இன்டைரக்டா சொல்றாருன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு தலைவர் டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஒரு நாகரிகம் இருக்குது, சப நாகரிகம்னு சில காரியங்கள் எல்லாம் அப்படி சொல்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். சும்மா ஆட்கள் அவர் இதை சொல்லல அதை சொல்லலன்னு இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயமும் கற்கண்டு மாதிரி இருந்தது. ஏன்னா தளபதி சொல்ற ஒரு காரியங்களும் 2026 நடைமுறைக்கு வரும்போது மக்களாகிய தமிழ்நாட்டு மக்களாகிய எல்லாருமே இதுல சந்தோஷமான சம உரிமை, இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு 100% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. சோ அதெல்லாம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்து தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்ததுக்கு இன்னைக்கு ரொம்ப நாங்க மனதார பெருமிதம் கொள்கிறோம். அதாவது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எதிர்கட்சின்னு அவங்களுக்கு ஒரு காலங்காலமா 2 கட்சி தான் இருந்ததுன்னு, அதாவது வலிமையான 2 கட்சி தான் இருந்தது. சோ இந்த வலிமையான கட்சி ஒண்ணு அதுல சோர்வடைஞ்சது பிறகு இப்ப சொன்ன மாதிரி சட்டசபையில நடக்கிற காரியங்கள் மாதிரியா இருக்கு. இப்ப நம்ம நியூஸ பார்க்க என்னவோ வருவாங்க உட்காருவாங்க வெளிநடை செய்யறாங்க, வராங்க உட்கார்றாங்க வெளிநடை செய்யறாங்க. மக்களுக்கு என்ன தேவைன்றத 2 தரப்பினரும் உட்கார்ந்து அதை பேசுற மாதிரி நாங்க எந்த நியூஸ்லயும் பார்க்கவும் முடியல. மக்கள் நாளுக்கு நாள் நாடு எந்த நிலைமைக்கு தள்ளப்படுதுன்ற ஒரு வேதனையில இருந்தோம். அந்த ரைட் டைம் தளபதி வந்ததுதான் நாங்க முதல்வரா ஆக்கணும்ன்ற ஒரு வெற்றி, அதாவது வெற்றி தலைவரை வெற்றியா 2026 நாங்க கடின உழைப்பு செஞ்சு நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போவோம். மக்கள் ஜெயிக்க வச்சு அவரை முதல்வரா ஆக்கி அழகு பார்க்கறது தமிழ்நாடு மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினருடைய பொறுப்பு இருக்குன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா சிஸ்டர், இப்போ 2 கட்சிக்கு தான் போட்டினா தலைவர் இப்பதான் வந்தாருன்னு எல்லாருமே சொல்லி தலைவரை முதல் இடத்துக்கு கொண்டு வந்ததே மற்ற கட்சிகள் தான். ஏன்னாங்க இப்போ சட்டசபையில உட்கார்ந்து ஒரு கட்ஸ் இருந்து அவங்க பேசுறாங்க, நான் இல்லன்னு சொல்லல, பேசுறாங்க. ஆனா கருத்தா இன்னைக்கு பதிவு பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் பதிவு பண்ணிருக்காங்களா, கேக்குறாங்களா? சட்ட சீர் இப்ப எப்படி இருக்கு? ஒருத்தருக்கும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்ப இருந்த நிர்வாகிங்க ஒருத்தரும் சொன்னாங்க. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டுல ஒரு விஷயங்களும் நடக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் யாருங்க தட்டி கேட்பா? இப்ப இவங்க இருக்கிறவங்க தட்டி கேத்திருந்தா ஏன் தளபதியே வர போறாரு? அவர் பாட்டுனா அவருடைய ஒர்க்ல என்ன இருக்குதோ காலகாலமா இப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தாரோ அதை அழகா செய்வாரு. தமிழ்நாட்டு மக்களை மனதில் கொண்டு அவர் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா யாருடைய நலனை நோக்கி வந்திருக்கிறார்? அவருடைய நலனா, அவங்க குடும்ப நலனா? கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறாருன்னா அவரு டிஎம்கே ஏடிஎம்கே சொன்னதுல மாற்று கருத்து கிடையாது, தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாய். ஸோ இது உண்மையிலே வரலாற்று சிறப்பு பொதுக்குழு கூட்டம்ன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே, ஹோல் டிவிகே ஃபேமிலிக்கே இது ரொம்ப பெருமையான விஷயம். வாழ்க்கையில தளபதி அவங்க சொன்ன மாதிரி அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து ஒரு பணக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்காம சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா சாதாரண ஒரு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கனவு. பொதுக்குழு கூட்டம்னா எப்படி இருக்கும், நம்மளெல்லாம் அட்மிட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கனவை இன்னைக்கு ஒரு சாதாரண சாமானியனுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது எப்படி ஈக்குவலோ அதே மாதிரி ஒரு சாமானியனும் இந்த மாதிரி ஒரு கட்சியில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு கூட்டத்துல பங்கேற்கலாம்ன்றத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி அவங்களுமே கடுமையா தானே பேசுறாங்க.
இப்போ அண்ணாமலை சார் ஆகட்டும், அவர் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விமர்சனம் வச்சாரு. விஜய் சாரோட தொழில் அது. அதுல வந்துட்டு இட் இஸ் நாட், ஹி ஹஸ் நாட் டன் எனிதிங் இன்டென்ஷனலி ஆன் தட். ஸோ அது அவரோட ப்ரொஃபஷன். அதெல்லாம் வச்சு ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதுன்றது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். ஸோ ஒருத்தங்க இது கொடுத்தா நம்ம குட்ட குனிஞ்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ குட்டும்போது சாது மிரண்டால் காடும் கொள்ளாதுன்றத வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து எங்க தலைவர் வந்து மேடையில பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரமா அந்த சாது என்ன பண்ண போறாருன்றது ஜூன்ல இருந்து களத்துக்கு வரும்போது இன்னும் எல்லாருமே மிரண்டு தான் போவாங்க. வேற லெவல்ல இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி அப்ப வரப்போற மாற்றத்தை எல்லாம் நீங்க ரொம்ப பொறுமை இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஒன் மோர் திங், 2026 கோட்டையை நோக்கி அவரோட வண்டி சென்று கோட்டை கொத்தளத்தில் இந்திய ஜனநாயக கொடியை ஏற்றும் வரையில் நாங்க வந்து ஓயவே மாட்டோம். எங்கள் ஜனநாயகனை கோட்டை வெற்றி கொத்தளத்தில் கொடியேற்ற வரைக்கும் எல்லாருமே சிறப்பா உழைச்சிட்டே இருப்போம். We love TVK, we love our விஜய் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.